நிறைய கனவுகளோடு இருந்த ஒரு இளைஞன். அவன் வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை, அவ்வளவு பெரிய அறிஞன். காரணம் அப்பா ஒரு நூலகத்தில் பணியாற்றினதுனால அவன் அந்த நூலகத்தில் இருக்க எல்லா புத்தகங்களையும் படித்தவன். எது குறித்தும் அவனுக்கு பேசுவதற்கான திறமையும் ஆற்றலும் அவனுக்கு இருந்தது. அதனால தான் அவனுடைய எழுத்துக்கள் குறுகிய காலத்தில் மிக வெகுவான மக்களை போய் சேர்ந்தது. கவிஞனாகவும் பாடலாசிரியராகவும் ஒரு எழுத்தாளனாகவும் இவ்வளவு இளம் வயதில் புகழ்பெற்ற ஒருத்தன் யாரும் இருக்க முடியாது. நான் அவன் மேலே தனிப்பட்ட முறையில் நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன். என்னுடைய பார்த்து அவனை வளர்த்தோம். இது எப்படி காலையில் என் தம்பி எடுத்து அண்ணன் இறந்து போயிட்டான்னு ரமேஷ் சொல்லும்போது அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்கே இன்னும் முடியல, நம்ப முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கோவையில் இருந்தேன். இப்போ எடுத்து எனக்கு எப்போவும் பிறந்த நாளைக்கு சந்தித்து வாழ்த்து பெறுவான். இப்போ எனக்கு பிறந்த நாள்னா வாழ்த்துங்கன்னா, இப்போ நான் வீட்டுக்கு வரனே, நான் வெளியில் இருக்கேன், வந்தவுடனே சந்திக்கிறோன்னா. அதான் நாங்கள் கடைசியாக பேசிக்கிட்டது. இப்போ வேறு இடங்கள் இருந்தாலும் ஒருத்தர் நம்ம அக்கறையோடு கவனித்து நகர்ந்து கொண்டிருந்தோம். இப்போ இந்த இழப்பை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திரையுலகிற்கு ஒரு பாடலாசிரியர், ஒரு எழுத்தாளர் இல்லை அப்படிங்கிறத தாண்டி என் போன்ற அன்னைங்களுக்கு இப்படி ஒரு நல்ல தம்பிங்கிறது ரொம்ப அரிது. நாங்கள்லாம் பசியோடு இருக்கும்போது அவன் தான் பாட்டு எழுதிட்டு காசு கொண்டு வருவான். அப்போ எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். எங்களை எல்லாரையும் ஒரே இடத்துல அடைகாத்து வச்சு ஒரு ஆண் தாய்மை வளர்த்தது அண்ணன் அறிவுமதி அவர்கள். அதில் பழனி பாரதி, கவிதா பாரதி, செல்வ பாரதி, நான், ராசு மதுரவன், தபு சங்கர், எல்லோரும் ஒரே கூட்டில் நாங்கள் வளர்ந்தோம். இன்றைக்கி அதில் என் தம்பி எங்களோட இல்லைங்கிறது மிகுந்த மன வலியை எனக்கு தருது. அவன் எழுதின என்னுடைய முதல் படத்துக்கு, என் பாடத்தில் அவன் எழுதின முதல் பாட்டு முத்து முத்தா புத்திருக்கு முல்லைப்பூ பிடிச்சிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் விருது பெற்ற பாடல் அந்த தம்பி ராம எழுதின படத்தில் ஆனந்த யாழை. அப்புறம் செல்வராகவன் படத்துக்கு அவன் எழுதின இந்த எழுதி முடித்த இந்த கவிதை எடுத்து படிக்கும் முன்னே கவிதை தான் இப்போ அவனை இழந்து நிற்கும்போது அந்த பாடல் வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருது.